நினைக்கிறது உண்டு. சாமி, எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, சம்பாதிச்சாதான் சாப்பாடு, நீங்கள் வேற தியானம் ஞானம்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எனக்கு எதுக்கு சாமி? நம்ம வேலையை கவனிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணாலே போதும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உண்மையிலேயே ஒரு மனிதன் தனக்குள் யோசிக்கும் ஞானத்தையும் தனக்குள் உற்று பார்க்கும் ஒரு சிறிது தியானத்தையும் சேர்ப்பானையானால், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் 10 வருடத்தில் பொருளாதார ரீதியாக எதை சாதிக்கிறீர்களோ அதை நிச்சயமாக 1 வருடத்தில் சாதிக்க முடியும். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக சாதிப்பதற்கு கூட உங்களுக்கு மன தெளிவு வேண்டி இருக்கிறது, முடிவெடுக்கும் திறன் வேண்டி இருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவிலே ஒரு விஞ்ஞானிகளின் குழு, சுவாமி, தியானத்தினால் என்ன பலன்கள் கிடைக்க முடியும் என்று கேட்டார்கள். நான் ஒரு சில பலன்களை பட்டியலிட்டேன். உடல் ரீதியாக ஒரு நல்ல உடல் நலமும், உடல் நலம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் அல்ல. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நான் நல்லா தானே சாமி இருக்கேன், நான் ஒன்றும் ஆஸ்பத்திரிக்கு போறதில்ல, டாக்டர்கிட்ட போறதில்ல, மருந்து வாங்கி சாப்பிட்றதுல நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆஸ்பத்திரிக்கு போகாமல், மருந்து வாங்கி உண்ணாமல், டாக்டரிடம் செல்லாமல் இருப்பது மட்டும் உடல் நலம் அல்ல, அது நோயற்ற நிலை, அவ்வளவுதான். நோயற்ற நிலை உடல் நலம் அல்ல. உடல் நலம்னா என்னன்னா, காலையில எந்திரிச்சதும் படுக்கையிலிருந்து எந்திரிச்சு நீங்க அந்த பாத்ரூம் போற அந்த வாக்கிங், அந்த பாத்ரூம் போற அந்த நடை நடையாக இல்லாமல் நடனமாக இருக்க வேண்டும். பெட்ல இருந்து எந்திரிச்சு, படுக்கையிலிருந்து எந்திரிச்சு பாத்ரூம் போற அந்த நடை நடையாக இல்லாமல் நடனமாக இருக்கும் அளவிற்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு முழுமையான ஒரு உணர்வு, ஆனந்தமான ஒரு எண்ண ஓட்டம் இருந்தாதான் உடல் நலம் இருக்கிறதுன்னு அர்த்தம். காலையில எந்திரிச்சதும் பாருங்க, ஒரு பறவை என்ன பண்ணும்? பாடும். ஒரு பறவை, குருவியையோ குயிலையோ பாருங்கள், காலையில எந்திரிச்சதும் பாடும். கோழி கூவும். கண்ணுக்குட்டி பாருங்க, காலையில எந்திரிச்சதும் என்ன பண்ணும்? அதை கட்டி வச்சிருக்கிற கோலையாவது 3 தடவை சுத்தி வரும். காலையில எந்திரிச்ச உடனே புரண்டு படுத்து போர்வையை இழுத்து பொருத்தி கொள்பவன் மனிதன் ஒருவன் தான். எந்திரிச்ச உடனே புரண்டு படுக்கிறது மனிதன் ஒருத்தன் தான், வேற எந்த மிருகமும் கிடையாது. இயற்கையிலிருந்து ஒதுங்கிய ஒரே மிருகம் மனிதன் தான். ஒரு சின்ன கதை. ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர், அவருக்கு அந்த அவருடைய மனைவியையும் மனைவி வச்சிருக்கிற பூனை 2யுமே பிடிக்காது. எப்படியாவது 2யும் துரத்திடலான்னு பார்த்தார். எப்படி மனைவியை தருத்த முடியாது, பூனையாவது தருத்தலாமே அப்படின்னு நினைச்சார். ஒரு நாள் கார்ல அந்த பூனையை எடுத்து வச்சுட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போய் பூனையை விட்டுட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த 10வது நிமிஷம் வீட்டுல பூனை சத்தம் கேட்குது. பூனைக்கு மோப்பம் பிடிச்சு திரும்பி வர சக்தி உண்டு. 2வது நாள் கோபமா வேற திசையா போனார். 20 கிலோமீட்டர் போனார், பூனையை விட்டுட்டு வந்தார். வந்த அரை மணி நேரத்துல பூனை கத்துற சத்தம் கேட்டுச்சு, வீட்டுல இருக்கு. 3வது நாள் ஒரு சாக்கு பையில போட்டு கட்டி எடுத்துட்டு வலது இடது நெடுக்கு குறுக்கு அப்படி இப்படின்னு வேற எதுவா எங்கெங்கயோ போனார். போய் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அவருக்கே வழி தெரியாத ஒரு காட்டுல இருக்கார். அவருக்கு உடனே நினைச்சார், ஆஹா, இந்த காட்டுக்கு எனக்கே வழி தெரியாது, கட்டாயம் இந்த பூனையால வர முடியாது, திரும்பி இந்த பூனைக்கு வழி தெரிய வாய்ப்பே இல்லை. பூனையை திறந்து விட்டுறார். விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கார். வர்ற வழியில அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம். வீட்டுக்கு போன் பண்ணி வீட்டம்மா கிட்ட கேட்கிறார், இங்க பூனை இருக்கா? இங்கதானே இருக்கு, எங்க போச்சு? வந்துருச்சே வீட்டுக்கு ஏற்கனவே, நீங்க என்ன பண்றீங்க? அந்த அம்மா கேட்டா, பூனையே வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வழி தெரியல, தடுமாறிட்டு இருக்கேன், கொஞ்சம் வழி கேட்டு சொல்லுமா பூனை கிட்டன்னு கேட்டார். பூனைக்கு வழி தெரிகிறது, ஆனால் மனிதனுக்கு வழி தெரியவில்லை. இயற்கையிலிருந்து வழி தவறிய ஒரே மிருகம் மனிதன்தான். காலையில எழுந்திருச்ச உடனே, படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் நம்முடைய உடலும் மனமும் ஒரு நடனமாடுகின்ற இனிமையோடு
ஒரு நடனத்திற்கு தயாராகும் ஒரு உணர்வோடு இருக்குமானால் உடல் நலத்தோடு இருக்கிறீர்கள் என்று பொருள். இல்லையானால் நோயற்ற நிலையில் இருப்பீர்கள். நோயற்ற நிலை உடல் நலம் அல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 2 போருக்கு நடுவில் இருக்கிற நேரம் அமைதி காலம் கிடையாது. 2001 ஒரு போர் நடக்குது, 2003 இன்னொரு போர் நடக்குது. அப்படின்னா 2002 அமைதி காலம் நினைச்சுக்காதீங்க. இன்னொரு போருக்கு தயாராகிற காலம், அவ்வளவுதான். 2 போருக்கு இடைப்பட்ட காலம் அமைதி காலம் அல்ல, மற்றொரு போருக்கு தயாராகும் காலம். அதே மாதிரி 2 நோய்க்கு இடைப்பட்ட காலம் உடல் நலம் இருக்கும் காலம்னு நினைக்காதீங்க. இன்னொரு நோய்க்கு தயாராகிற காலம். தலைவலி வந்து மருந்து சாப்பிடுறீங்க, அந்த தலைவலி அடங்கி வயிற்று வலியா மாறுறதுக்கு ஒரு 2 மாசம் எடுக்கும். மருந்து என்ன பண்ணும்? தலைவலியை வயிற்று வலியா மாற்றும், வயிற்று வலியை முட்டி வலியா மாற்றும், அப்படியே இடம் மாற்றி விடும். இடம் மாற்றம் மட்டும்தான் செய்யும். மருந்துகள் பெயின் கில்லர்னால என்ன அர்த்தம்? பெயின் கில்லர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வலியை உங்களுக்கு தெரியாம பண்ணும், அவ்வளவுதான். வலியை அழிக்காது, வலியை உங்களுக்கு தெரியாம பண்ணி வைக்கும், இன்சென்சிட்டிவ் ஆக்கும், அவ்வளவுதான். வலியை அழிக்காது. உங்களுக்குள்ள ஆழ்ந்து மூழ்கி தியானத்தினால் மட்டும்தான், உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதனால் மட்டும்தான் நோயின் அடியாழத்தை அழிக்க முடியும். உங்கள் சக்தி ஓட்டத்தை மாற்றுவதனால் மட்டும்தான் நோயையே குணமாக்க முடியும். மருந்துகளால் நோயினுடைய வெளிப்பாடு சிம்டம்ஸ் தான் குணமாக்க முடியும். தியானத்தினாலும் சக்தியை மாற்றுவதனாலும் மட்டும்தான், சக்தியை அதிகரிப்பதனாலும் மட்டும்தான், சக்தி ஓட்டத்தை மாற்றுவதாலும் சக்தியை அதிகரிப்பதாலும் மட்டும்தான் நோயை குணப்படுத்த முடியும். தியானம் உங்களுக்குள் உடல் நலத்தை கொடுக்கும். நோயற்ற நிலை மட்டும் உடல் நலம் என்று நினைக்காதீர்கள். உடல் நலம் என்பது ஒரு ஆனந்தமான உணர்வு கலந்த நிலை. உடல் நலம். அடுத்தது ஆழ்ந்த மன தெளிவை கொடுக்கும், ஆன்ம ஞானத்தை கொடுக்கும். இந்த 3ம் இருக்கும் பொழுது, மனத்தெளிவும் உடல் நலமும் இருக்கும் பொழுது, இயற்கையிலேயே நம்மளை சுற்றி இருக்கவங்களையெல்லாம் நம்ம அன்பா வச்சிருக்கோம். ஏன் எரிஞ்சு விழறோம் சொல்லுங்க? நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதால தான் எரிஞ்சு விழறோம். நமக்குள்ள இருக்கிற வேகத்தை தான் கோபமா வெளியில கொட்டுறோம். ஒரு இனிமையான நிம்மதியான இருக்கிற ஒரு மனிதன் கோபப்படவே மாட்டாங்க. நமக்குள் நாமவே நிம்மதியாக இருக்க முடியாத போது நம்மளை சுத்தி யாரையும் நிம்மதியா இருக்க விடுறதில்ல. நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை கொடுக்க முடியுமா மற்றவங்களுக்கு? நமக்கு தலைவலி வந்தாதான் மற்றவங்களுக்கு தலைவலி கொடுப்போம். நமக்கு தலைவலி இல்லைன்னா மற்றவங்களுக்கு தலைவலி கொடுக்க மாட்டோம். ஒரு அன்பர் என்கிட்ட வந்து சொன்னார், சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஐயா என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நான் டாக்டர்னு சொன்னார். வீட்டம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டேன். அவங்க BA-BLன்னு சொன்னார். கோர்ட்டுக்கு ரெகுலரா போறாங்களான்னு கேட்டேன். இல்லை சாமி வீட்லயே ஆர்கியூ பண்றாங்கன்னு சொன்னார். கோர்ட்டுக்கு போறதுல வீட்லயே ஆர்கியூ பண்றாங்கன்னு. ஏன் ஆர்கியூ பண்றோம்? ஏன் வாதங்களும் விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன? நமக்குள் ஒரு திருப்தி இல்லாததனால் பார்ப்பதையெல்லாம் குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். நமக்குள்ள ஒரு எரிச்சலான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கிறதால தான் யாரை பார்த்தாலும் எரிச்சலாவே தோணும். நம்ம என்ன எப்படி இருக்கமோ அப்படியே தான் வெளி உலகம் தோணும். ஒரு சின்ன கதை. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மிகப்பெரிய புத்திசாலி. ஆனா அந்த புத்திசாலிகளுக்கு எல்லாமே ஒரு வக்ர புத்தி இருக்கும், மற்றவங்களை குறை சொல்லியே பார்க்கறதுங்கிறது. அது ஒரு இயற்கையான சுபாவம். புத்திசாலிங்கனாலே மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுன்ற ஒரு வக்ர புத்தி இருக்கும். என்ன பண்ணாரு? ஒரு நாடகத்துக்கு போனார். அவரே எழுதின நாடகம். அந்த நாடகத்தை போய் பார்த்தார். அந்த நாடகத்தில் நடிச்ச ஒரு நடிகைக்கு மறுநாள் தந்தி அனுப்பினார். ஆஹா ரொம்ப அற்புதம், நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அந்த அம்மா தந்தி அனுப்பினா, ஐயா அளவுக்கு மீறி புகழறீங்க, அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி. இவர் 3வது தந்தி அனுப்புறார். வக்கர புத்திக்காரர்களே அவர் சொல்றாரு, நான் சொன்னது உன்னுடைய நடிப்பை பத்தி இல்லம்மா, என்னுடைய நாடகத்தை பத்தி அப்படின்னு. இவர் தந்தி அனுப்புறார். உடனே அந்த அம்மா ஒரு தந்தி அனுப்புறா, நான் சொன்னதும்
என்னுடைய நடிப்பை பத்தி இல்லைங்க, உங்களுடைய நாடகத்தை பத்தி தான் அப்படின்னு. இவருடைய வக்ரபுத்தி இருக்கும் பொழுது நேச்சுரலா அந்த அம்மா வக்ரபுத்தியோடு தான் வெளிப்படுத்துவா. நாம் வக்ரபுத்தியோடு நடந்து கொண்டோமானால் உலகமும் நம்மை நோக்கி வக்ரபுத்தியோடு தான் நடத்தும். நமக்குள்ள எப்படி இருக்கோ அதைத்தான் வெளியில கொட்டுவோம். நமக்குள் நிம்மதி இல்லாத பொழுது இயற்கையிலேயே மற்றவர்கள் மேல் அந்த வேதனையை கொட்டுவோம். நமக்குள்ள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு அமைதி இருக்குமானால் மற்றவர்கள் மேல் வெடித்து தள்ள மாட்டோம், பொரிந்து தள்ள மாட்டோம், எரிந்து விழமாட்டோம். உள்ளுக்குள்ள இது வேகமா எரியறதால தான் எரிஞ்சு விழறோம். அதை உள்ள எரியறத கொஞ்சம் அமைதி பண்ணாதான், சாந்தமாக்கினால்தான் எரிவதை நிறுத்துவோம். என்கிட்ட பல பேர் வந்து கேட்கறது உண்டு, சாமி அளவுக்கு மீறி கோபம் வருது, ஏதாவது வழி சொல்லுங்களேன், கோபத்தை குறைக்க வழி சொல்லுங்களேன். கோபத்தை வெளிப்படுத்துகிறத குறைக்கிறது தான் வழி கேட்கறாங்களே தவிர கோபத்தை குறைக்கிறதுக்கு யாரும் விரும்புறதில்லை. கோபத்தை வெளிப்படுத்துறத குறைக்கிறதால பலன் இல்லை, கோபத்தையே குறைக்கணும். அதாவது அடுப்புல பால் பொங்கி வருதுன்னா பால் மேல தண்ணி தெளிச்சிங்கன்னா ஒரு தரம் தான் அடங்கும், ரெண்டாவது தரம் பொங்கும்போது தண்ணி தெளிச்சிங்கன்னா அடங்கும். எத்தனை தானே தண்ணி தெளிச்சுட்டே இருக்க முடியும்? அந்த கீழே இருக்கிற அடுப்பு விறகை எடுக்கணும், கேஸை குறைக்கணும், அப்பத்தான் பொங்குறது நிற்கும். நமக்குள்ள பொங்கிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை எரிந்து கொண்டே இருக்கும் அந்த கோப அக்னியை எடுக்க வேண்டும். கோப அக்னியை எடுக்கணும்னா ஞான அக்னியை மூட்டணும். தியானம் ஒன்றுதான் நமக்குள் மனநலத்தை அளிக்கும் ஒரு வழி. இந்த உடல் நலமும் மனநலமும் வந்ததுனாலே மற்றவர்களை நோக்கி எரிந்து விழுகின்ற இந்த தன்மை இல்லாமல் போகும். மற்றவர்களை எரிந்து விழுகிற தன்மை இல்லாமல் போனாலே குடும்ப உறவுகள் அற்புதமான சீர்நிலையை அடையும், அற்புதமான ஒரு அமைதிக்கு வரும். இப்ப நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கு? குருக்ஷேத்திரம் மாதிரி இருக்கு, தர்மக்ஷேத்திரம் மாதிரி இருக்க வேண்டிய வீடு குருக்ஷேத்திரமா இருக்கு. காரணம் உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அது மீண்டும் அமைதியாக வேண்டுமானால் தியானம் ஒன்றுதான் வழி, ஞானம் ஒன்றுதான் வழி. இந்த ஞானமும் தியானமும் வாழ்க்கையில வந்ததுன்னா உடல் நலம் மனநலம், அடுத்தது இந்த நல்ல உறவுகள், இனிமையான உறவுகள் வர ஆரம்பிச்சிருவோம். நம்மளை சுத்தி இருக்கவங்கள நிம்மதியா வச்சிருக்க ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சாலே ஆன்மீக வளமும் பொருளாதார வளமும் தானாகவே வந்து சேரும். இந்த ஞானமும் தியானமும், இந்த ஞான கருத்துக்களும் தியான கருத்துக்களும் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆனந்தமயமாக்கும். இந்த ஆனந்தமயமாக்கும் என்பதனால்தான் இந்த ஞானத்தையும் தியானத்தையும் உங்களுக்கு அளிப்பதற்காக தியான சத்சங்கங்களையே கூட்டியிருக்கிறோம். ஆழ்ந்து ஒரு துளி ஸ்ரத்தையோடாவது முழுமையாக பொறுமையாக இந்த 3 நாளும் வெறும் 3 மணி நேரம் 9 மணி நேரத்தை இந்த ஆன்மீகத்திற்காக செலவிடுங்கள். 9 மணி நேரம் இந்த நல்ல விஷயத்திற்காக, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக செலவிடுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தியானமும் மனமும் மாமியார் மருமகள் மாதிரி. என்ன முயற்சி பண்ணீங்கனாலும் ஒன்னா இருக்க வைக்க முடியாது. நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணலாம், அது ஏதோ ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ், விதி விலக்காக மட்டும்தான் ஒன்னா இருப்பாங்க. விதி விலக்குகள் விதி ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொல்றது, இல்ல சாமி எங்க வீட்டுல நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னா விதி விலக்கு. விதி கிடையாது. மனமும் தியானமும் 2 பேரும் மாமியார் மருமகள் மாதிரி. என்ன பிரச்சனைன்னா, மாமியாருக்கு மகன் வேண்டும், மருமகளுக்கு கணவன் வேண்டும். 2 பேரும் ஒரே ஆளை பொசஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. அதனாலதான் பிரச்சனை. இந்த மனமும் தியானம் 2 பேரும் உங்களை பொசஸ் பண்ண முயற்சி பண்ணும். உங்கள் உணர்வை மனம் ஆக்கிரமித்தால் தியானம் ஆக்கிரமிக்க முடியாது, தியானம் ஆக்கிரமித்தால் மனம் ஆக்கிரமிக்க முடியாது. மனம் என்ன செய்யும்? தியானம் நடைபெறுவதற்கு தன்னால் என்னென்னலாம் முடியுமோ அத்தனை இடையூறுகளையும் விளைவிக்கும். என்ன சொல்லும்? இல்லப்பா வேலை இருக்கு, போலாம்ப்பா, டைம் ஆச்சுப்பா, நமக்கு இதெல்லாம் வருமாப்பா, வயசாகி போச்சு, விடப்பா. வயசு கம்மியா இருக்கிறவங்களும் என்ன சொல்லும்? எல்லாம் வயசான அப்புறம் பார்த்துக்கலாம், விடப்பா, இப்போ இதெல்லாம் தியானம் பண்ற டைமா, இதெல்லாம் போலாம், நிறைய ஷோ இருக்கு, டிவி இருக்கு, எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. வயசானவங்களுக்கு என்ன சொல்லும்? வயசாயிடுச்சு, இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, எல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கணும், விடப்பா, போனா போகட்டும்.
போற காலத்துல இருக்கலாம். மனம் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தியானத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்கே முயற்சி செய்யும். மனத்தினுடைய ஸ்வபாவம் தியானத்திற்குள் நுழையாமல் நம்மை பாதுகாப்பது. அதனால மனம் சொல்வதை கேட்டுத்தான் இத்தனை நாட்கள் வாழ்ந்தோம். தயவு செய்து இந்த 3 நாட்கள் 3 மணி நேரம் மட்டுமாவது மனத்திற்கு மனம் சொல்வதை கேளாமல் மனத்திற்கு மறுப்பு சொல்லிவிட்டு தியானத்திற்காக செலவிடுங்கள், ஞானத்திற்காக செலவிடுங்கள். நிச்சயமாக இந்த 9 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் வீணான ஒரு காலமாக மாறாது. உங்கள் வாழ்க்கையை வீணாக்காமல் காத்த, வீணாக்காமல் நெறிதிருப்பிய, வழி திருப்பிய, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நம்மை திருப்பிய நல்ல நேரமாக முடியும். இந்த 3 மணி நேரம் 3 நாட்கள் 3 மணி நேரம் மட்டுமாவது முழுமையாக இந்த ஞானத்திற்காக தியானத்திற்காக செலவிடுங்கள். ஒவ்வொரு கருத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குங்கள். ஒவ்வொரு கருத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குவது மட்டுமல்லாமல் இந்த 3 நாட்கள் மட்டுமாவது கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த 3 நாளைக்கு அப்புறம் கடைபிடிங்கன்னு நான் உங்களை கேட்கல. வெறும் இந்த 3 நாள் மட்டும் இந்த கருத்துக்களை ஒரு சின்ன டெஸ்ட், வேற ஒண்ணும் இல்லை, எக்ஸ்பெரிமெண்ட். சாமி எப்பவுமே சொல்வேன், நான் சொல்கிற கருத்துக்களை நம்பாதீர்கள், நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சூரியன் கிழக்கே உதிப்பான் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்பணும்னு அவசியம் இருக்கா? தேவையில்லை. நம்ப வேண்டியதில்லை. கண்ணை திறந்து பார்த்தா போதும், நடக்கிறது தெரியும். ஒரு ஆப்பிள் சுவையானது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை ஆப்பிளை கடிச்சா தெரிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். தியானம் இனிமையானது, உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும்ன்ற கருத்தை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது, முடிஞ்சு போச்சு. இந்த கருத்துக்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. செய்து பார்க்கும் ஒரு சிறிது ஸ்ரத்தையை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை தேவையில்லை. 2 விஷயம், இந்த நம்பிக்கை நம்பிக்கையின்மை ரெண்டுமே முட்டாள்தனம். நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் நான் என்ன சொல்றேனோ அது உங்களுக்குள்ள போகவே போகாது. நம்பிக்கை இருந்தாலும் சாமி சொல்றதெல்லாம் சரிப்பா, ரொம்ப நல்லதான, நமக்கு இதெல்லாம் உதவாது, விட்டுருப்பா. அவர் பெரிய மகான், அவர் பெரிய ஞானி, ரொம்ப நல்லா சொல்றாரு, ரொம்ப சின்ன வயசுலயே பெரிய பெரிய ஞான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாரு, பரவாயில்ல, நமக்கு இதெல்லாம் ஆகுமா, விடுப்பா, நம்ம வேலையை கவனிக்கலாம். நம்பிக்கை இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நம்பிக்கை இருந்தாலும் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்பிக்கை நம்பிக்கையின்மை இரண்டுமே தேவையில்லை. ஸ்ரத்தையை வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரோ அதை செய்துதான் பார்ப்போமே, ஒரு சில நிமிடங்களை செலவிட்டுதான் பார்ப்போமே என்று ஒரு சின்ன ஸ்ரத்தையை மட்டும், செய்து பார்க்கும் ஒரு ஸ்ரத்தையை மட்டும் கொண்டு வாருங்கள். இந்த 3 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்பொழுது அற்புதமான ஆன்ம ஞான சூத்திரமாகிய மிகப்பெரிய பொக்கிஷமாகிய இந்த மந்திர சாவி ஆன்மவித்தை கீர்த்தனத்திற்குள் நுழைவோம். எவ்வளவு பெரிய கோட்டையா இருந்தாலும் ஒரு சின்ன சாவிதான். அந்த ஒரு அடி சாவியை பார்த்துட்டு, என்னப்பா இந்த ஒரு அடி சாவி போய் இவ்வளவு பெரிய கதவை திறக்குமான்னு நினைச்சா நடக்குமா? போட்டு திறந்து பாருங்க, ஒரு அடி சாவித்தான் அவ்வளவு பெரிய கோட்டை கதவை திறக்க போகும். ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அதே போல் இந்த 5 சரணங்கள் கொண்ட பாட்டு, பல்லவி அனுபல்லவி 5 சரணங்கள், அவ்வளவுதான். எழுதுனீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டுல அழகா எழுதிடலாம். இந்த பாட்டை ஒரு போஸ்ட் கார்டுக்குள்ள எழுத முடிகிற இந்த ஒரு பாடல் நம்முடைய வாழ்க்கையின் ஆன்மீக பொக்கிஷத்தையே திறக்கும் மிகப்பெரிய சாவி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 50 அடி உயரம் கதவை ஒரு அடி சாவியினால் திறப்பது போலே நம்முடைய வாழ்க்கையின் ஆன்மீக பொக்கிஷத்தை இந்த ஒரே ஒரு சிறிய பாடல் திறந்துவிடும். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சாவியை பொருத்தி நம்ம திறக்கணும். அதே மாதிரி இந்த மந்திர சாவியை, இந்த கீர்த்தனத்தை மனதில் பொருத்தி ஆழ்ந்து முழுகி திறக்க முயற்சி செய்யுங்கள். திறங்கள், உங்கள் கதவை திறங்கள், காற்று வரட்டும். மனதை திறங்கள்,
மகிழ்ச்சி பொங்கட்டும், ஆத்மாவை திறங்கள், ஆனந்தம் பெருகட்டும். பாடலுக்குள், ஆன்ம கீர்த்தனத்திற்குள் நுழைவோம். பல்லவி. ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம். நொய்யார் தமக்கும் உளங்கையாமலக்க கனி பொய்யாயொழிய மிகு மெய்யாயுள்ளதான்மாயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம். அற்புதமான வரி. இந்த பல்லவி அனுபல்லவி இரண்டையும் கேட்டீர்கள். அற்புதமான வரி. எப்படி எழுதப்பட்டதுன்னு சொல்றேன். ரமண மகரிஷி யார் வந்தாலும் ஆன்ம சாதனை செய்யுங்கள், ஆன்ம சாதனை செய்யுங்கள்னே சொல்வார். பல பேர் கேட்கறது உண்டு, சாமி ஏதாவது பூஜை தியானம் யாகம் இந்த மாதிரி சொல்லி கொடுக்க கூடாதா? ஆன்ம சாதனை ரொம்ப கஷ்டமாச்சு, தியானம் ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த பூஜை ஜபம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா சொல்லக்கூடாதா? 11 நாளைக்கு கோயில் சுத்து, 31 நாளைக்கு சனீஸ்வரனை சுத்தி வா, 2 சண்டி ஹோமம் பண்ணு, 3 குரு பெயர்ச்சி யாகம் பண்ணு. ஒரு சின்ன கதை. ஒருத்தர் சாமியை பார்க்க வந்திருந்தார். திடீர்னு பணக்காரர் ஆயிட்டார். கேட்டேன், ஐயா எப்படிங்கய்யா திடீர்னு பணக்காரர் ஆயிட்டீங்க, கார்ல வர்றீங்களே? எல்லாம் லக்ஷ்மி யந்திரத்தோட மகிமை சாமி. நான் கேட்டேன், லக்ஷ்மி யந்திரமா? அந்த மாதிரி ஒரு யந்திரம் இருக்கா? யாரப்பா கொடுத்தது? யாரப்பா உனக்கு கொடுத்தது? இல்ல சாமி, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான். மற்றவங்க யாரும் எனக்கு கொடுக்கல, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். லக்ஷ்மி யந்திரம் பெற்றவர்களுக்கு பலன் தருகிறதோ இல்லையோ, விற்றவர்களுக்கு பலன் தரும். அதனால சாமி திரும்ப திரும்ப சொல்வேன், நம்ம யந்திரம் வச்சிருக்கிறோம், பல ஸ்ரீசக்கரங்கள் வச்சிருக்கிறோம் நம்முடைய ஷோரூம்ல. கூரையை பிச்சுட்டு கொட்டும் நினைக்காதீங்க. அந்த சக்கரங்கள் தியான சக்தியை பரப்பும், ஒரு நல்ல சக்தியை கூட்டும் ஒரு பேட்டரி. அதாவது நம்ம பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ரீசார்ஜ் பண்றதுக்காக கரண்ட்ல போடுறோம். அதே மாதிரி நம்முடைய மனம் தாழ்வான ஒரு துக்கமான நிலைக்கு வந்துட்டா இந்த யந்திரங்கள் முன்னாடி உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது இந்த யந்திரங்கள் நம்மை உயர்த்தும் ஒரு பேட்டரி, அவ்வளவுதான். கூரையை பிச்சுட்டு கொட்டும் நினைக்காதீங்க. கூரையை பிச்சுட்டு கரையா மட்டும்தான் கொட்டும். கூரையை பிச்சுட்டு என்ன கொட்டும்? கரையா மட்டும்தான் கொட்டும். இந்த மாதிரியான இந்த பூஜையை சொல்லப்படாதா? யாகத்தை சொல்லப்படாதா? 21 நாள் 108 சுத்து சுத்தப்படாதா? 21 நாள் 108 சுத்து சுத்தினா என்ன ஆகும்? முட்டி வலி தான் வரும், வேற ஒன்றும் வராது. இதையெல்லாம் சொல்லப்படாதா அப்படின்னு அவர்கிட்ட பல பேர் கேட்கறது உண்டு. அவருடைய சீடர் ஒருத்தர், முருகனார்னு ரமண மகரிஷியுடைய சீடர் ஒருத்தர், அவர் சொல்றாரு, ரமணருடைய சீடர், அவர் சொல்றாரு, பகவானே, புரியாத இந்த சீடர்கள் பல பேர் இந்த பூஜை தியானம் பூஜை ஜபம் இதையெல்லாம் எளிதுன்னு நினைக்கிறாங்களே, ஞானத்தை விடவும் தியானத்தை விடவும் எளிமையான ஒன்று உண்டா? அது நேர் வழியாயிற்று, அது எளிமையான ஒரு விஷயமாயிற்று, அதை போய் இவர்கள் கடினம் கடினம் என்கிறார்களே அப்படின்னு கேட்கிறார். இப்ப பகவானே சொல்றாரு, அது எளிமைன்னு தானே சொல்றீங்களே, அதை பாடுங்கள்னு சொல்றாரு. நந்தனாருடைய தெருக்கூத்திலே அந்த காலத்துல இந்த கிராமிய நாடகம் நடக்கும், நந்தனாருடைய கிராமிய நாடகம். அதுல ஒரு அழகான பாடல், ஐயே மெத்தக்கடினம் உமக்கடிமை ஐயே மெத்தக்கடினம். நந்தனாருடைய ஒரு பாடல், ஐயே மெத்தக்கடினம் உமக்கடிமை ஐயே மெத்தக்கடினம். அதே பாடலுடைய இசையிலே முருகனார் பாடுகிறார், ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை ஐயே அதிசுலபம். அற்புதமான வார்த்தைகள். பல்லவி. ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை ஐயே அதிசுலபம்.
நொய்யார் தமக்கும் உளங்கையா மலக்க கனி பொய்யாயொழிய மிகு மெய்யாயுளதான் மாயே அதிசுலபம் ஆன்மவித்தை ஐயே அதிசுலபம். அற்புதமான பல்லவி. ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை ஐயே அதிசுலபம். எனக்கு தெரிந்து உலகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளில், ஆன்மீக உலகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளில் இதைவிட மிகப்பெரிய ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. மொத்த ஆன்மீக சாஸ்திரங்களின் சாரத்தையும் இந்த ஒரே ஒரு வார்த்தையிலே மிக தெளிவாக விளக்குகிறார் பகவான். ஐயே அதிசுலபம் ஆத்மவித்தை ஐயே அதிசுலபம். அதாவது ஆத்ம வித்தையினுடைய, ஞானத்தினுடைய, ஆன்ம ஞானத்தினுடைய அடித்தளத்தை, அதனுடைய முறையை சுலபம் என்று சொல்கின்றார். இதுவரை காலம் காலமாக எல்லா ரிஷிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா யோகிகளும் ஆன்ம ஞானம் கடினம், ஆன்ம ஞானம் கடினம், யோகம் கடினம், பக்தி கடினம், கர்மம் கடினம், வேதாந்தம் கடினம், ஞானம் கடினம் என்று சொல்லி 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 சொல்லியே பழக்கி வைத்த ஒரு விஷயத்தை முதல் முறையாக சுலபம் என்று நமக்கெல்லாம் கதவுகளை திறந்துவிட்ட மிகப்பெரிய ஞானி ரமணர். நான் ஆழ்ந்து சில நேரத்தில் யோசிச்சது உண்டு. ஒரு சின்ன ஜென் கதை. ஒரு சீடன் குரு கிட்ட போறான். குருவே, நான் புத்தனாக மாற வேண்டும், எப்படி? குரு பலார்னு கன்னத்துல ஒரு அறை கொடுக்கிறார். அந்த கதையில எழுதியிருக்காங்க, அடுத்த வினாடி இந்த சீடன் ஞானம் அடைஞ்சிட்டான். ஒன்னும் புரியல. குரு அரைஞ்சார், சீடன் ஞானம் அடைஞ்சிட்டான். குரு சொல்றாரு, நீ ஏற்கனவே புத்தனாகத்தான் இருக்கிறாய். அதை மறந்துவிட்டு நான் புத்தனாக வேண்டும், நான் புத்தனாக வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தால் நான் வேறு என்ன செய்வேன்? நீ புத்தனாகத்தான் இருக்கிறாய். ஞானம் அடைவதை விட ஒரு சுலபமான ஒரு விஷயம் வேறொன்றும் கிடையாதுன்னு சொல்றார். ஏன் பின்ன இத்தனை ஞானிகளும் ஞானம் அடைவது கடினம் கடினம்னு சொல்லி வச்சிருக்காங்க? எனக்கு என்ன தோணுது, ஞானம் அடைவதில் கடினம்னு சொன்னவங்கெல்லாம் ஞானிகள் அல்லன்னு தோணுது. அவர்கள் ஞானம் அடையவே இல்லை. ஞானத்தின் பெயரால் ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனத்தை பிடித்துக் கொண்டு ஏதோ ஒரு அஞ்ஞானத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அஞ்ஞானிகள் மட்டும்தான் ஞானம் கடினம் என்று சொல்லி வைத்தார்கள். அதாவது இப்ப நீங்க ரவீந்திரநாத் தாகூர் மாதிரி ஒரு கீதாஞ்சலி எழுதணும்னா கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு வார்த்தை வளம் வேணும். இல்ல பில்கேட்ஸ் மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னா கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு மூளை வேணும். ரவிவர்மா மாதிரி ஓவியம் வரையணும்னா கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு கை பழக்கம் வேணும். பாரதியார் மாதிரி செந்தமிழ்ல பாடணும்னா கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு நாப்பழக்கம் வேணும். அதெல்லாம் கலைகள், அதனால பழக்கம் வேணும். ஆனா ஞானம் அடைவது உங்களுடைய ஸ்வபாவம். உங்களுடைய ஸ்வபாவத்தை அடைவது கடினம் அல்ல. கடினம் கடினம் என்று சொல்லி வைத்தவர்கள் எல்லாம் ரெண்டு விஷயம். ஒன்னு ஞானமே அடையாதவர்கள், இன்னொன்னு தான் ஞானம் அடைந்ததாகவும் மற்றவர்கள் அடைய முடியாது என்று காட்டிக்கொள்வதற்காகவும் தன்னுடைய அகங்கார செருக்கிற்காக, அகங்காரத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக எழுதப்பட்ட போலித்தனமான ஆச்சார விதிகள் தான் ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் கடினமாகவே ஆக்கின. பல பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி இந்த அளவுக்கு எளிமையா ஞானத்தையும் தியானத்தையும் சொல்கிறீர்களே, இது அந்த அளவுக்கு உண்மையிலேயே எளிமையா? சில பேர் என்கிட்ட நேரா கூட கேட்க மாட்டாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, இவருக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, அதனால தான்ப்பா எளிமை எளிமைன்னு சொல்றாரு. ஒரு பக்தர் என்கிட்ட வந்தார். அவருக்கு அந்த அம்மா ஒரு பெண் பக்தை வந்து கேட்டாங்க, சுவாமி என்னுடைய வீட்டிலே அமைதி வர வேண்டும்,
நிம்மதியே இல்லை, லக்ஷ்மிகரமாக மாற வேண்டும், மங்களம் தங்க வேண்டும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். நான் சொன்னேன், முதல்ல நீங்க செய்ய வேண்டியது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்புகளை வேறறுங்கள், உங்க வீட்டில் ஒரு அமைதியை எடுத்துட்டு வாங்க, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுங்க, சிரிங்க, ஒண்ணா உட்கார்ந்து விளையாடுங்க. ஒரு சின்ன விளையாட்டானாலும் பரவாயில்ல, ஒண்ணா உட்கார்ந்து பேசுங்க, ஒண்ணா உட்கார்ந்து சிரிங்க, ஒண்ணா உட்கார்ந்து விளையாடுங்க. அப்பதாம்மா வீட்டில் அமைதியும் மங்களமும் தங்கும். அந்த அம்மா கேட்டாங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க சாமி, ஏதாவது ஒரு லட்சுமி பூஜை பண்ணலாமா சொல்லுங்க. என்ன லட்சுமி பூஜை பண்ணலாம் சொல்லுங்க சாமி. வைபவ லட்சுமி பண்ணட்டுமா, ஐஸ்வர்ய லட்சுமி பண்ணட்டுமா, அஷ்டலட்சுமி பூஜை பண்ணட்டுமா, எந்த லட்சுமி பூஜை பண்ணா வரும், அதை மட்டும் சொல்லுங்க சாமி. இதெல்லாம் எங்க வீட்டுலாம் உட்காந்து பேச மாட்டாங்க சாமி. நான் கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? பூஜை ரூமுக்குள்ள போனா லக்ஷ்மிக்கு பூஜை, ரூம்ல இருந்து வெளியில வந்தா புருஷனுக்கு அர்ச்சனை, எப்படி வீட்டுல அமைதி வரும்? ரூமுக்குள்ள போனா லக்ஷ்மிக்கு பூஜை, வெளியில வந்தா புருஷனுக்கு அர்ச்சனை, அமைதி வருமா? முடியாது. நடைமுறையில் நம் வாழ்க்கையை மாற்றினால் மட்டும்தான் ஆன்மீகம் வாழ்க்கையில் வர முடியும். ஆனா நாம என்ன பண்றோம், நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களைத்தான் நடைமுறைக்கு நேரடியா எளிமையா சுலபமா உன்னை சொல்ல முடிஞ்சதுன்னா, உன்னை செய்ய முடிஞ்சதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதாவது அந்த அம்மா கடைசியில வெளியில போய் என்ன சொல்லுச்சு, இந்த சாமிக்கு ஜாஸ்தி பூஜையை பத்திலாம் தெரியாது போலப்பா, அதனால தான் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சுலபம்னு சொன்னா என்ன நினைக்கிறோம், அவருக்கு ஜாஸ்தி தெரியாது, அவ்வளவு அனுபவம் இல்லப்பா, பக்குவம் பத்தாது. நம்முடைய மனம் கடினமான விஷயங்களையே செய்து பழகியது. 11 மாசம் தினமும் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போய் மலை சுத்திட்டு வாப்பான்னு சொன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிருவோம், அது கஷ்டம் இல்லை. 11 மாசம் பௌர்ணமி கிரிவலம் பண்ணுன்னு சொன்னா பண்றது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்ல, பெருமையா சொல்லிக்கலாம் பக்கத்து கடைக்காரங்களுக்குலாம், அப்பா 11 மாசமா பௌர்ணமி கிரிவலம் போறேன் தெரியுமா, 18 வருஷமா சபரிமலைக்கு பாத யாத்திரை போறேன் தெரியுமா, 3 வருஷமா தைப்பூசத்துக்கு முருகனுக்கு காவடி எடுக்கிறேன் தெரியுமா. நம்முடைய அகங்காரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ற விஷயங்கள், நம்முடைய அகங்காரத்தை பெரிதாக்கி காட்டும் விஷயங்களை செய்வது ரொம்ப சுலபம், அதெல்லாம் பண்றது ரொம்ப ஈஸி. இத்தனை தரம், அதாவது பௌர்ணமி கிரிவலம் வாப்பான்னு சொன்னா வந்துருவாங்க, 3 மணி நேரம் நடந்து வர்றது பெரிய விஷயம் இல்லை. இந்த ரமணாசிரமத்தில் உட்காந்து 10 நிமிஷம் கண்ண மூடி தியானம் பண்ணுப்பான்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு ஆகாது, விட்டுருங்க சாமி. பௌர்ணமி கிரிவலம் செல்வது நம்மால் முடியும், 10 நிமிடம் கண்களை மூடி அமர்ந்திருக்க முடியாது. எளிமையான விஷயங்கள் கடினமாக மாறிவிட்டன. ஏன்னா கடினமான விஷயங்களை செய்யும் பொழுது அகங்காரத்திற்கு ஒரு திருப்தி கிடைக்குது. ஒரு 4 தரம் மலை ஏறினா, 4 தரம் மலை சுத்தினா, 4 தரம் காவடி எடுத்து நடந்தா, இந்த பாதையா இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகுது, அகங்காரத்துக்கு ஒரு திருப்தி. அதனால செய்யறது சுலபம். ஆனா சுலபமான விஷயங்களை செய்யறது தான் கஷ்டம். கண்ணை மூடி 1/2 மணி நேரம் உட்கார்றது தான் கஷ்டம். இப்ப நம்மளையே யாராவது ஒருத்தர் பௌர்ணமி கிரிவலம் வாங்கன்னு சொன்னா உடனே வந்துருவோம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவோம், டைம் இல்லை சாமி, மனசு அலையுது சாமி, செய்ய முடியல சாமி. காரணம், சுலபமான விஷயங்களை செய்வதை கடினமாக மாற்றிவிட்டோம். எளிமையான விஷயங்கள் கடினமாக மாற்றப்பட்டு விட்டன. மனதினுடைய அகங்காரத்தின் போக்கு எந்த எளிமையான விஷயத்தையும் கடினமாக மாற்றி விடுகிறது. எளிமையான விஷயங்களை செய்ய நாம் விரும்புவதே இல்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அழகான ஒரு மனோ தத்துவ விதி. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய எதிரி பெரியவனா நமக்கு தெரிஞ்சா நாமளும் பெரியவனா ஆயிட்டதான். இந்த ஒரே ஒரு விதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நாம ஏன் ஆன்மீகத்தை கஷ்டமாக்குறோம் தெரிஞ்சிடும். நம்ம யாரை வேணாலும் கூப்பிட்டு, ஒருத்தரை இப்ப கூப்பிட்டு ஐயா உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா அவர் எப்படி தெரியுமா ஆரம்பிப்பாரு, சாமி என்ன மாதிரி கஷ்டப்பட்டவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது சாமி, என் எதிரிக்கு கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது சாமி, அப்படித்தான் ஆரம்பிப்போம். யாரா இருக்கட்டும்,
என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது சாமி. நம்முடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் பெரிதுபடுத்தி பார்ப்பதிலே நமக்கு ஒரு ஆழ்ந்த திருப்தி இருக்கிறது. நம்ம கஷ்டத்தையும் கவலையையும் துக்கத்தையும் பெருசாக்குனா நாம ரொம்ப பெரிய ஆளா நமக்கு தோணுது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய எதிரியை பெருசு பண்ணா நாம ரொம்ப பெரிய ஆளா நமக்கு நாமளே தெரிவோம். அது சுபாவம், மனோதத்துவத்தினுடைய விதி. நம்முடைய எதிரியை மிகப்பெரிய மனிதராக காட்டினால் நமக்கு நாமே ரொம்ப பெருசா தெரியும். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு பிரபலம் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் ஏற்கனவே பெரிய பிரபலமான இருக்கிற ஒருத்தரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த திருவிளையாடல சொல்றாங்க இல்லையா, பாட்டு எழுதியே பேர் வாங்கினவர்கள் பாதி பேர், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கினவர்கள் மீதி பேர்னு. யாராவது ஒரு பெரிய பிரபலமா இருக்கிற ஒரு பிரமுகர், அரசியல் பிரமுகரோ அல்லது சினிமா பிரமுகரையோ அல்லது ஆன்மீக பிரமுகரையோ விமர்சனம் பண்ணா உடனே நமக்கு பப்ளிசிட்டி வந்துடும். பார்த்துருக்கீங்களா? நமக்கு உடனே நாம பிரபலம் ஆயிடுவோம். அதே மாதிரி நம்முடைய எதிரி பெரிய ஆளை நம்ம எதிரியா சூஸ் பண்ணோம்னா நாமளும் ரொம்ப பெரிய ஆளாயிட்டு தான் நமக்கு ஒரு நினைப்பு வந்துடும். நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா அதே அமைப்பை தான் நம்முடைய மனம் உபயோகப்படுத்துது. நம்முடைய மனம் அதையே தான் செய்யுது. உங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் துக்கத்தையும் மிக பெரிதாக காட்டினால் உங்கள் மனம் நீங்களே பெரிதாகிவிட்டதாக உங்களுக்கு திருப்தியை தருகிறது. கஷ்டத்தையும் கவலையையும் துக்கத்தையும் பெருசாக்கி காமிச்சா, பெருசாக்கி நீங்களே நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே ரொம்ப பெரியவர் நினைச்சுக்கிறீங்க. இவ்வளோ கவலையை சமாளிச்சிருக்கேன்னா நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன். என்ன, இந்த பெண்கள் சாப்பிட்ட பிறகு திண்ணையில வந்து உட்காந்து காலை நீட்டி கதை பேசுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த கதையினுடைய மொத்த சாரமும் என்னவா இருக்குன்னா, இப்ப ஒருவேளை திண்ணைக்கு வரலன்னா போன்லயே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயே போன் வந்துட்டதுனால வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு செய்தியை நீங்க பரப்பணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நடுத்தர வீட்டில் இருக்கிற வேலைக்கு செல்லாத ஒரு நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தட்ட சொல்லி, இதை யாருக்கும் சொல்லப்படாது, இது ரகசியம்னு சத்தியம் வாங்கிடுங்க போதும். வெறுமனே சொன்னா போதாது, இது ரகசியம், பரம ரகசியம், யாருக்கும் சொல்லப்படாதுன்னு சத்தியம் வாங்கினா போதும். அந்த அம்மா உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இது ரகசியம், யாருக்கும் சொல்லப்படாது, உனக்கு மட்டும்தான் தெரியணும். அந்த அம்மா யாருக்கு ஃபோன் பண்ணாலும் அந்த ரெண்டாவது ஆள் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி, இது ரகசியம், உனக்கு மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் சொல்லப்படாது. 10 நிமிஷத்துல ரோட்ல போற நாய் கூட அந்த விஷயத்தை சொல்லி கொலைக்கும். 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த தெருவில் போற நாய் கூட அந்த விஷயத்தை சொல்லித்தான் கொலைக்கும். நம்முடைய மனம் பாத்தீங்கன்னா நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் பெருசாக்கி காட்டும் பொழுது, இவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் எவ்வளவு பெரிய ஆள் பார். அதுக்காக தான் நம்முடைய கஷ்டங்களை பெருசு பண்ணி காமிக்கிறோம். நம்முடைய கவலைகளையும் துக்கங்களையும் பெரிதாக்கி காட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அகங்காரத்தை நாம் பெரிதாக்கி காட்டுகிறோம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்களும் இருக்கு, நடக்காத விஷயங்களும் இருக்கு, துக்கமும் இருக்கு, சுகமும் இருக்கு. ஆனா மனம் எப்பொழுதும் துக்கத்தையே பெரிதுபடுத்தும். ஒரு சின்ன கதை. ஒரு மனிதன், வேலை இல்லாத இளைஞன், சர்ச்சுக்கு போய் பிரார்த்தனை பண்றான். கடவுளே, எப்படியாவது ஒரு 100 ரூபா கொடுத்தினா இந்த ஒரு வார செலவுக்கு எனக்கு ஆயிடும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் வேலை தேடிடுறேன். வேலை கிடைச்சப்புறம் நிறைய உனக்கு நன்கொடை கொடுக்குறேன். ஒரு 100 ரூபா கொடுக்கப்படாதா? பாதிரியாருக்கு உண்மையிலேயே மனசு இழகுச்சு. ஆஹா, ரொம்ப நல்லவனா தெரியறான், வேலை தேடுறேன்னு வேற சொல்றான், உதவி பண்ணலாமேன்னு நினைச்சு ஒரு 50 ரூபாயை கவர்ல போட்டு அவனுக்கு கொடுத்து, அப்பா, கடவுள் இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட சொன்னார், வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரார்த்தனையை பாதிரியார் கேட்டார். அதனால என்ன நினைச்சார், சரி ஒரு உதவி பண்ணலாமேன்னு ஒரு 50 ரூபாயை கவர்ல போட்டு, அப்பா, இதை கடவுள் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட சொன்னார்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு ஓடின உடனே முதல்ல செஞ்ச வேலை கவரை திறந்து பார்த்தான். எண்ணி பார்த்தா 50 ரூபாய் இருந்தது. உடனே கடவுளே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சான். கடவுளே, அடுத்த தரம் பணம் அனுப்பும்போது தயவு செஞ்சு நேரா அனுப்பு. பாரு, பாதியை பாதிரியார் எடுத்துட்டார், பாதி பணத்தை பாதிரியார் எடுத்துட்டாரே. மனம் கொடுக்கப்பட்ட 50 நினைக்கவில்லை, எடுக்கப்பட்ட 50 நினைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும்
துக்கத்தையே பெரிதுபடுத்தி பார்ப்பதனால் ஆன்மீகமும் தியானமும் ஞானமும் கடினம் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதை கடினம் 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 என்றே சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்பது ஒரு பக்கம், தன்னுடைய அகங்காரத்தை பிடித்துபடுத்துவதற்காக கடினம் 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 என்றே உங்களுக்கு கற்றுக் கொடுத்த போலி குருமார்கள் ஒரு பக்கம். இந்த இரண்டும் சேர்ந்து ஆன்மீகம் கடினம் என்கின்ற ஒரு ஆழமான கருத்து நமது மனதுக்குள் பதிந்து விட்டது. கடினம் என்கின்ற கருத்து ஒன்றுதான் கடினமே தவிர, கடினம் என்கின்ற வார்த்தை ஒன்றுதான் கடினமே தவிர வேறொன்றும் கடினமே இல்லை. கடினம் அப்படிங்கிற முள் உள்ள போனதுனால சுலபம் அப்படிங்கிற ஒரு முள்ளால அந்த முள்ள வெளியில எடுக்கிறார் ரமண மகரிஷி. உண்மையில் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்ம வித்தை கடினமும் இல்லை சுலபமும் இல்லை, அது உங்களுடைய ஸ்வபாவம், உங்களுடைய இயற்கை. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும், உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், அனுபவித்தாலும் அனுபவிக்காவிட்டாலும் நீங்கள் கடவுள்கள். நீங்கள் உணராமலே இருந்தாலும் நீங்கள் கடவுள்கள். ரெண்டே ரெண்டு மனிதர்கள் தான். ஒன்று தான் கடவுள் என்பதை உணர்ந்தவர்கள், அல்லது தான் கடவுள் என்பதை உணராதவர்கள். அவ்வளவுதான். உணர்ந்தவர்களை ஞானிகள்னு சொல்றோம், உணராதவர்களை ஞானி ஆகாதவர்கள்னு சொல்றோம், ஞானம் அடையாதவர்கள்னு சொல்றோம். ஆனா கடவுளாக இல்லாதவர்கள் ஒருத்தர் கிடையவே கிடையாது, ஒருத்தர் கிடையவே கிடையாது. நீங்கள் கடவுளா இல்லையா அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்களா இல்லையான்றதுல மட்டும்தான் வாதமே. பிரச்சனையே நீங்கள் கடவுளா இல்லையான்றதுல கிடையாது. நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் கடவுள் சக்திகள் தான். ஒரு மீன் நதியில நதியோடு போனாலும் சரி, நதிக்கு எதிர்ப்புறமாக நீந்தி சென்றாலும் சரி, மீன் நதிக்குள் தான் இருக்கிறது, நீருக்குள் தான் இருக்கிறது. நீங்கள் கடவுள்தான் உணர்ந்து ஞானமடைந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாலும் சரி, அதை உணர்ந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இயற்கையை எதிர்த்து வாழ்க்கையை எதிர்த்து கடவுளை எதிர்த்து நிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் நீருக்குள் தான் கடவுளுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மீன் எவ்வாறு நீருக்கு வெளியில் போக முடியாதோ அதேபோல் நீங்கள் கடவுளுக்கு வெளியில் இருக்க முடியாது. சின்ன கதை, அற்புதமான கதை, ஜென் கதை, ஒரு அற்புதமான கதை. ஒரு மீன் குஞ்சுக்கு திடீர்னு தொண்டையில ஒரு விதமான உணர்ச்சி. அந்த உணர்ச்சி என்னன்னு புரியல. அப்படி கரையோரமா நீந்துது. நீந்தும் பொழுது ரெண்டு மனிதர்கள் பேசுறத கேட்குது. எனக்கு தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தண்ணி கொடு. இன்னொரு மனிதன் சொல்றான், என் தண்ணி தான் இருக்கு, எடுத்து குடிப்பா. எடுத்து குடிக்கிறான். இந்த மீன் குஞ்சுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நமக்கும் தொண்டையில இருக்க இந்த உணர்ச்சிக்கு பேர் தாகம் தானா? ஏன்னா அந்த மனிதன் தொண்டையில கை வச்சு தாகம்னு சொன்னானே, நமக்கும் தாகம் தான் வந்திருக்கு போல. உடனே அப்பா கிட்ட ஓடுது, அப்பா எனக்கு தாகமா இருக்கு. அப்பா தாகமா அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியலையேப்பா, எங்களுக்கெல்லாம் தாகமே வந்தது கிடையாது, என்ன நீ புதுசா சொல்ற? இல்லை எனக்கு தாகமா இருக்கு, ஏதாவது வழி சொல்லு. என்னப்பா நீ வேற புது பிரச்சனையா சொல்றியே. சரி, நம்ம கிராமத்துல ஒரு வயசான ஒரு மீன் இருக்கு, அதுகிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் வா, அது வேணா வழி சொல்லும். ரெண்டு பேரும் வயசான மீன்கிட்ட போனாங்க. இந்த வயசான மீன் வேப்ப மரத்தடியில் உட்காந்துருக்கு. போய் கேட்குறாங்க, ஐயா என் மகனுக்கு தாகமா இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா என்னன்னு நீங்களாவது வழி சொல்லுங்க, நீங்க ரொம்ப அனுபவசாலியாச்சே, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமே என்ன? இந்த வயசான மீன் சொல்லுது, தாகமா? 3 தலைமுறையில் நம்ம தாகன்ற வார்த்தையை கேட்டது இல்லையே, எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு ஞானி மீன் ஒன்று இருக்கு, அந்த ஞானி மீனுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், அந்த ஞானி மீன்கிட்ட வேணா போய் கேட்டுப்பாரு, அந்த மீன் வேணா வழி சொல்லும். இந்த இளமையான அந்த இளைஞன் மீன் கேட்குது, ஞானி மீன் எங்க இருக்கு? முதிய மீன் சொல்லுது,
நேராக 200 கிலோமீட்டர் போகணும். அதுக்கப்புறம் வடக்கால 200 கிலோமீட்டர் போகணும். அங்கே ஒரு பெரிய இமயமலை மாதிரி ஒரு மலை வரும். அந்த குகைக்குள்ள அந்த ஞானி மீன் உட்கார்ந்துருக்கு, போய் பார். இளைஞன் மீன் ஒரு சிரத்தையான ஒரு தேடுதல் உடைய இளைஞன். தேடிக்கிட்டே போகுது 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 போகுது. காடு மலையெல்லாம் கடந்து எல்லா கஷ்டங்களையும் கடந்து தேடுதலை தேடி 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 ரொம்ப ஆழமா, ரொம்ப வேகமா, ரொம்ப முழு உற்சாகத்தோட போகுது. ஆழ்ந்து போற அந்த மீன் பல நாட்களுக்கு பிறகு ரொம்ப தாகத்தோட வேதனையோட அந்த ஞானி மீன் இருக்கிற குகைக்குள்ள போகுது. பெரிய கடல், கடலுக்குள்ள ஒரு குகை, குகைக்குள்ள அந்த ஞானி மீன் இருக்கு. ஒரு பீடத்துல ஞானி மீன் உட்கார்ந்து இருக்கு. சுத்தி இந்த சீடர்கள் மீனெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இளைஞன் மீன் உள்ள நுழையுது, குகைக்குள்ள நுழைஞ்சி, குருவே, எனக்கு தாகமாக இருக்கிறது, வழி சொல்லுங்கள். அந்த ஞானி மீன் வேகமா இந்த இளைஞன் மீன் கன்னத்துல ஒரு அறை கொடுக்குது. ஒரு அறை அரைஞ்ச உடனே இந்த இளைஞன் மீன் வாயை திறக்குது. வாயை திறந்து தண்ணி உள்ள போகுது. தாகம் சரியா போயிடுது. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு அறை. இளைஞன் மீன் வாயை திறக்கிறது, நீர் உள் செல்கிறது, தாகம் அடங்கி விடுகிறது. இந்த இளைஞன் மீன் இருந்த இடத்திலேயே வாயை திறந்திருந்தாலே தண்ணி உள்ள போயிருந்திருக்கும், தாகம் அடங்கி போயிருந்திருக்கும். தான் தண்ணீருக்குள் தான் இருக்கிறோம் என்று தெரியாமல் தவித்த மீனை போலே நாம் கடவுளுக்குள் தான் இருக்கிறோம் என்று தெரியாமல் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு. ஒரு நல்ல குரு ஒரு அரைஞ்சாருன்னா முடிஞ்சு போச்சு. நல்ல குருவா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் அறைய முடியாது, நாமளேவாவது அரைஞ்சிப்போம். ஒண்ணுமில்ல, ஒரு வினாடி விழித்து கொண்டோமானால் முடிந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம், நாமே நம்மை எப்படி அகங்காரத்தில் ஆழ்த்திக் கொள்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை நாமே எப்படி உருவாக்குகிறோம். இந்த மயக்கத்தினால, இந்த அகங்கார மயக்கத்தினால் நம்முடைய பிரச்சனைகளை நாமே எப்படி உருவாக்குகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அகங்கார மயக்கத்திலிருந்து ஒரு வினாடி எந்திரித்து வெளியில வந்தோம்னா முடிஞ்சு போச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. எந்திரிச்சு வெளியில வந்தோம்னா முடிஞ்சு போச்சு. ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருத்தன் கனவுல தன்னை புலி துரத்துவதை போல் கனவு கண்டு கொண்டு கத்துறான், ஐயோ ஐயோ புலி துரத்துதே, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. ஒரு துப்பாக்கியாவது கொடுங்கன்னு கத்துறான். பக்கத்துல இந்த வீட்டம்மா துப்பாக்கி எடுத்து கொடுத்தாலும் யாருக்கு என்ன ஆகும்? இவரையே சுட்டுப்பாரு. உண்மையிலேயே உதவி பண்றது எது? தட்டி அட எந்திரிங்க, ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்றதுதான். அந்த மனிதன் கனவிலே புலி தன்னை துரத்துவதாக நினைத்துக் கொண்டு சத்தமிடுவதை போல்தான் நாமும் நம் வாழ்க்கையில் நாமே நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு, இல்லாத பிரச்சனைகளை பூதாகரமாக்கி பார்த்து கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானு தேடிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கவலைப்படுறது ஒரு மனப்பழக்கமா மாறி போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை தேடிட்டு இருக்கோம். ஆரம்ப கட்டத்துல தான் ஒரு காரணத்தோட கவலைப்படுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு காரணம் இல்லாமலே கவலைப்படுற மாதிரி அந்த கவலைப்படுற கலையை மாஸ்டர் பண்ணிடுவோம் நாம. அப்புறம் என்ன ஆகுன்னா, வெளியில இருந்து ஒரு காரணம் தேவையில்லை, நாமளே காரணத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நாள் கழிச்சு காரணமே கிடைக்கலனாலும் கூட, ஒரு சின்ன உதாரணம், சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு காரணமுமே கிடைக்காது, எல்லாமே நல்லபடியா போகும். உடனே என்ன நினைக்கிறோம்? ஐயோ இன்னைக்கு எல்லாம் நல்லா போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படுவோம், எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருந்தாலும் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணம் இருந்தாலும் கவலைப்படுவோம், இல்லைனாலும் கவலைப்பட போறோம். அது ஒரு தெளிவான முடிவில் இருக்கும். நான் கவலைப்பட போறேன், காரணம் வந்தா வரவு, இல்லைன்னா எனக்கே காரணத்தை உருவாக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவில் நாம இருக்கோம். இந்த கவலைப்படுதல்ன்ற கலையில டாக்டரேட் பண்ணிடுறோம், பிஹெச்டி வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றது? காரணமே தேவையில்லை, நமக்கே அந்த காரணத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்களானால்
இல்லாத விஷயங்களை இருப்பதாக காட்டி அதை பூதாகரமாக்கும் நம்முடைய மனம். இந்த அகங்கார மயக்கத்தினாலே எப்படி தூக்க மயக்கத்திலே கனவில் புலி துரத்துவதை காண்பதை புலி துரத்துற மாதிரி கனவு காண்றமோ, அந்த மாதிரி இந்த அகங்கார மயக்கத்தினாலே இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு இருப்பதாகவும் வாழ்க்கையே துக்கமயம் என்றும் நம்மை நாமே வருத்தி கொண்டும் உளறிக்கொண்டும் இருப்பதைத்தான் அகங்காரம் துக்க வாழ்க்கை என்று சொல்கிறேன். அதுல இருந்து ஒரே ஒரு வினாடி விழிச்சுகிறது. இந்த சிலந்தி வலை பின்னும் உணவுக்காக, உணவை சிறைபிடிக்கிறதுக்காக வலை பின்னும், கடைசியில் அதுவே மாட்டிக்கும். அதே மாதிரி மற்றவருடைய பச்சாதாபத்தை பெற வேண்டும் என்பதற்காக பாரு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யார் இருக்காங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யார் இருக்காங்கன்னு ஒரு துக்கமான வார்த்தை வலையை நாம பின்னுவோம். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை வலையில நாமளே சிக்கி மாட்டி தவிக்க ஆரம்பிச்சிருவோம். நாமளே சிக்கி தவிக்க ஆரம்பிச்சிருவோம். வார்த்தை வலைகளை பின்னி அதில் நாமே சிக்கி தவிப்பதைத்தான் அகங்கார வலை என்று சொல்கிறேன். பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வலைகளை நாமளே தான் பின்னுவோம். என் மருமக இருக்கா பாரு, அவளுக்கு வயிற்றுல பல்லடி, பேசுற சுவைக்காக பேசுற ஆரம்பிக்கிறது. அப்புறம் என்ன ஆகும், மனசுலயும் அந்த எண்ணம் ஆழமா படிய ஆரம்பிச்சிடும். இந்த வார்த்தை வலைகளை பின்னி பின்னி அந்த வார்த்தை வலைகளிலேயே மாட்டிக்கொண்டு விழிப்பதைத்தான் அகங்காரம் என்று சொல்கிறேன். வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 90% கஷ்டங்கள், 99ன்னு சொல்லலாம், நம்முடைய வார்த்தை வலைகளை பின்னி அதில் நாம் சிக்கிக்கொண்டு தவிக்கும் தவிப்பு தான். நீங்க நினைக்கலாம், இல்ல சாமி வாழ்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்புறம் தான் கவலை வரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்களுக்கெல்லாமாவது ஒரு குடும்பம், ஒரு ஞானிக்கு ஒரு சன்னியாசிக்கு உலகமே குடும்பம். உலகத்தில் இருக்க அத்தனை பேர் பிரச்சனையும் கேட்டு தீர்வு சொல்வதனாலும், உலகத்தில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்திருப்பதனாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். பல்வேறு நாடுகளில் பல்வேறு வாழ்க்கை முறையை வாழும் பல்வேறு மக்களை பார்த்து கொண்டிருப்பதனால் சொல்கிறேன், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய அனுபவத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, மனிதன் தன்னுடைய இயற்கையினாலேயே இல்லாத விஷயங்களை இருப்பதாக உருவாக்கி கவலை என்னும் வலையை பின்னுகிறான். அந்த வார்த்தையே வலை, கவலை. அந்த வலையை பின்னி அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதனால்தான் அந்த வலைக்கு கவலைனே பேர் வச்சிருக்காங்க. தன்னைத்தானே கவிழ்த்துக் கொள்கிற வலைதான் கவலை. நாம் இந்த வலையை உருவாக்கி அதிலிருந்து வெளியில வர்றது கஷ்டம்னு நாமளே இன்னொரு வார்த்தையும் உருவாக்கிடுறோம். கேட்டாரு ரமண மகரிஷிட்ட, சுவாமி ஆன்ம வித்தை கடினமா? கடினம் என்கிற வார்த்தை தான்பா கடினம், வேற ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்றாரு. கடினம் கடினம் என்கின்ற அந்த வார்த்தை இந்த அகங்கார மயக்கத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாமே கவலை வலையை உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிற அகங்கார மயக்கத்திலிருந்து ஒரு வினாடி தெளிந்து எழுந்து நிற்பீர்களானால் நீங்கள் கவலை வலையை கிழித்தெறிந்து ஆன்மவித்தை அதிசுலபம் என்று ஆழ்ந்து புரிந்து கொள்வீர்கள். அதனால் உணர்ந்து கொள்ளுங்கள், ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம். ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை, ஐயே அதிசுலபம்.